ஒரு தடவை எனக்கு முன்னாடி வாங்க. நான் போறதுக்கு முன்னாடி அவங்கள பார்க்கணும்னு ஆசைப்படுறேன்க்கா. போகாத ரோகிணி, போகாத. ரோகிணி, நீ இந்த மாதிரி என் பொண்ணம்மா வீட்டை விட்டும் எங்க எல்லாரையும் விட்டு போறதால ஒரு விஷயம் எனக்கு நல்லா புரியுது. என் சந்தேகம் தப்பு இல்லைன்னு. ஏதோ ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கு. அத நீ எங்க எல்லார்கிட்ட இருந்து மறைக்கிற. ஆனா ஏன் ரோகிணி? என்னால புரிஞ்சுக்க முடியுதுமா. நீ ஏதோ இப்ப பெரிய பிரச்சனைல மாட்டிக்கிட்டு இருக்கேன்னு. அப்படி இல்லைன்னா நீ என்கிட்ட எந்த உண்மையும் மறைக்க மாட்டேன். எனக்கு ஒரு விஷயம் நம்பிக்கை இருக்கு ரோகிணி. இப்ப நீ என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கியோ அது நம்ம குடும்பத்தோட நன்மைக்காக மட்டும்தான் இருக்கும். எப்பவும் நீ பண்ற மாதிரி உன்னோட நன்மை யோசிச்சிருக்க மாட்டேன். ஆனா ரோகிணி, உன்னோட இந்த போராட்டத்துல நீ தனியா இருக்கன்னு மட்டும் நினைச்சிடாதம்மா. என்ன உன்னோட இந்த சீமாக்கா உன் கூடவே தான் எப்பவுமே இருப்பாம்மா. அது என்னைக்கும் மாறாது, எப்பவும் மாறாது. சீமா, ரோஹிணி போற வண்டியில ஆயில் லீக் ஆகுற மாதிரி தெரியுது. இது எப்படி நடந்திருக்கும்? வண்டியை நிறுத்துங்க. ரோஹிணி, சந்துரு அண்ணா, ரோஹிணி, சந்துரு அண்ணா. என்னாச்சு கேலண்டர்? எதுக்கு வண்டி நிப்பாட்ட சொன்ன? சந்துரு அண்ணா, கார்ல இருந்து ஆயில் லீக் ஆகுது. என்ன சொல்ற கேலண்டர்? வண்டியில இருந்தெல்லாம் ஒன்னும் ஆயில் லீக் ஆகல. அது எப்படி இருக்க முடியும்? பாஸ், நீங்க நல்லா பாத்தீங்களா? இங்க பாருங்க, இங்க 2 லைன்ஸ் இருக்கு பாருங்க. ஒருவேளை வண்டியில இருந்து ஆயில் லீக் ஆயிருந்தா ஒரு லைன் தானே வந்திருக்கணும். ஆனா இங்க பாருங்க, இந்த இடத்துல 2 லைன் இருக்கு. இந்த 2வது லைன் எப்படி வந்திருக்கும்? அப்படியே இருந்தாலும் இது எந்த கார் தான் இருக்கும்? ஒரு நிமிஷம் இரு. பொறு சந்திரண்ண, நீங்க கிளம்புங்க. இது என்னன்னு நான் பாத்துக்கிறேன். சரிப்பா. பிரேம், நம்ம ரோகிணி எனக்கு தெரியும் நீங்க என் மேல ரொம்ப கோவமா இருக்கீங்க. ரோகிணி என்னாலதான்
இந்த வீட்டு விட்டு போறேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்க? கண்டிப்பா இல்ல. எனக்கு நீ சொன்ன மாதிரி எதுவும் தோணல சீமா. ஆனா ஒண்ணு, ரோகிணி இந்த வீட்டை விட்டு போகும்போது உன்னோட துக்கத்தை பார்த்ததுல ஒண்ணு மட்டும் கிளியர் ஆயிடுச்சு. நீ இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற இந்த காரியத்துக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. எனக்கு ஒண்ணு மட்டும் தான் புரிய மாட்டேங்குது. அவ எதுக்காக அப்படி பண்ணிக்கிட்டு இருக்கா? அதுக்கு ஒரு காரணம் இருக்கு. சித்தார்த் இறந்ததை 2 பேருமே ஏத்துக்கிறதுக்கு தயாரா இல்ல. 2 பேரும் ஒரே மாதிரி தான் யோசிக்கிறீங்க. ஆனா சீமா, ஒரு விஷயம் சொல்ல, 2 பேரும் ஒரு விஷயத்துல எப்படி சரியா இருக்க முடியும்? பிரேம், நீங்க என்ன சொல்றீங்கன்னு புரியல. விஷயம் ரொம்ப சிம்பிள் சீமா. நீ சித்தார்த் காணாம போனதுக்கான உண்மையை தெரிஞ்சுக்க விரும்புற. ஆனா எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த வாய்ப்பு உனக்கு மட்டும்தான் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ பிரேம். எனக்கு இப்ப முழு நம்பிக்கை இருக்கு. என்ன நீங்க உண்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கல்ல? ரொம்ப சரியா சொன்ன சீமா. லேட்டா இருந்தாலும் எனக்கு இந்த விஷயம் இப்ப புரிய வந்திருக்கு. அப்புறம் எனக்கு இன்னொரு விஷயமும் புரிய வந்திருக்கு. இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு பின்னாடி ஒரு பக்கம் உண்மை இருக்குன்னா இன்னொரு பக்கம் வேதனை அடங்கி இருக்கு. ஒருத்தர் உண்மையை தெரிஞ்சுக்கணும்னு நடத்துற இந்த விசாரணையில இன்னொருத்தர் ரொம்ப பெரிய வேதனையை சந்திக்க வேண்டியது வரும். அதனால எனக்கு என்ன தோணுதுன்னா, இது அநியாயம் தோணுது. அதனால நான் இந்த அநியாயத்தை நடக்க விட போறதில்ல. பிரேம், நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? இப்பவே உன்னோட தாலி கயிறாவற. அநியாயமா அவளுடைய மாங்கல்யம் பறிப்பாயிருக்க. அவளுக்கு எந்த அளவுக்கு வேதனை இருக்குன்னு நினைச்சுப்பாரு. நீ இப்ப தேடிட்டு இருக்கிற ரகசியத்துக்கு பின்னாடி உண்மையிலேயே ஏதோ ஒண்ணு மறைஞ்சிருக்கா இல்லையான்னு கூட இப்போ உன்னால சொல்ல முடியாது. ஆனா ரோஹிணி ரொம்ப வேதனைப்பட்டு இருக்கா சீமா. உன்னோட பிடிவாதத்துக்கு முன்னாடி நீ அவளை ரொம்பவே வேதனைப்படுத்திக்கிட்டு தான் இருக்க. இங்க பாருங்க பிரேம், விஷயம் அது இல்ல. நான் சொல்ல வர்றது இது மட்டும் தான் சீமா. ரோகிணியோட மௌனத்துக்கு பின்னாடி இருக்கிற உண்மையை நீ தெரிஞ்சுக்கணும்னா அவ மனசுல இருக்கிற வேதனையை நீ புரிஞ்சுக்கணும். அதனால இந்த இன்வெஸ்டிகேஷன் நீ எவ்வளவு தூரம் எடுத்துட்டு போவியோ அவ்வளவு நாள் இந்த தாலியை என் கையில கொடுத்துட்டு போ. அப்பதான் ரோஹிணி அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த வேதனைய இப்போ உன்னால புரிஞ்சுக்க முடியும். கூட அந்த தாலியை கூட. என்னாச்சு சீமா? என்ன யோசிச்சுட்டு இருக்க? எனக்கு இந்த விஷயம் நல்லாவே தெரியும் சீமா. தாலிங்கிறது ஒரு சுமங்கலியோட அடையாளம்னு. நான் இப்ப உங்ககிட்ட இருந்து அந்த தாலிக்கரை மட்டும்தான் கேட்டுட்டேன். நீ கொஞ்சம் ரோகிணியோட நிலைமை யோசி. அவகிட்ட இருந்து அவளுடைய தாலி கயிறு வலுக்கட்டாயமா பறிக்கப்பட்டிருக்க. அப்ப அவளுக்கு எப்படி இருக்கும்னு யோசி. சித்தார்த் போனதுக்கு அப்புறம் ரோகிணி எவ்வளவு தனிமையை அனுபவிச்சுட்டு இருக்கான்னு முன்னாலேயே சுலபமா புரிஞ்சுக்க முடியும் சீமா. நீ அவளோட அக்கா. உனக்கு அவ மேல எவ்வளவு அக்கறை இருக்குன்னு எனக்கும் நல்லா தெரியும். அப்புறம் எதுக்கு அவ வேதனைக்கு நீ காரணமா இருக்க? சொல்லு. நீ என்ன பண்ணணுங்கிறத நீயே முடிவு செய். ஆனா நான் சித்தார்த்தன் எனக்கு கொடுத்த வாக்க மாத்திக்க மாட்டேன். ரோஹிணியோட கண்ணில் இருந்து நான் கண்ணீரை வரவிட மாட்டேன். அதனால இதுக்கு மேலேயே நீ இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதா இருந்தா உன் கழுத்துல இருக்கிற தாலியை என் கையில கொடுத்துட்டு போ. இல்லைன்னா இந்த விஷயத்தை இதோட நிறுத்திட்டு ரோஹிணியை சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. இப்ப நான் போறேன். ஆனா சாயங்காலம் நான் வீட்டுக்கு திரும்பி வர்றதுக்குள்ள நீ ஒரு நல்ல முடிவு எடுத்திருப்பேன்னு நான் நம்புறேன்.
இந்த 2 கோடும் எப்படி வந்துச்சுன்னு எனக்கு ஒன்றும் புரியல. இது எப்படி வந்திருக்கும்? கேலண்டர் 50-50. விஷயம் என்னன்னு எனக்கு நல்லாவே புரிஞ்சு போச்சு. கவனமா பாரு. இந்த கோடு ஆயில் லீக் ஆகிற வண்டி இங்கேருந்து கிளம்பும் போது ஏற்பட்டது. அப்புறம் இன்னொரு கோடு அந்த வண்டி திரும்ப இங்க வரும்போது ஏற்பட்டிருக்கும். ஒரு நிமிஷம், நீங்க சொல்றபடி பார்த்தா இந்த 2 கோடுமே ஒரு காரோடு தானா? பாரு கேலண்டர், இந்த கோடு இருக்குல்ல, இது நல்லாவே காஞ்சிருக்கு. ஆனா இது கொஞ்சம் ஈரமாவே இருக்கு. ஆனா இந்த 2 கோடுகளையும் பார்த்தா எனக்கு என்ன தோணுதுன்னா, வண்டி கிளம்பி ரொம்ப நேரம் ஆகியிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த காஞ்சி கோடு இருக்கே, அதை பார்க்கும்போது என்ன தோணுதுன்னா, கிட்டத்தட்ட 7-8 மணி நேரம் ஆகியிருக்குன்னு தோணுது. அப்படின்னா ராத்திரி 3 மணிக்கிட்ட. அப்புறம் இந்த கோடு கொஞ்ச நேரம் கழிச்சு. கேலண்டர், ஒருவேளை சீமா எந்த வண்டியை பத்தி சொன்னாங்களோ அந்த வண்டியால ஏற்பட்டிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க 2 மணிக்கு இங்க இருந்து வண்டி போறத பார்த்திருக்காங்க. மறுபடியும் 4:30 மணிக்கு வண்டி திரும்பி வந்திருக்கு. சீமா சரியா தான் சொல்லியிருக்காங்க. 2 மணிக்கு ரோகிணி போன வண்டி அப்புறம் 4:30 மணிக்கு திரும்ப ரோகிணியை இங்க டிராப் பண்ண வந்திருக்கு. கேலண்டர், ரோகிணி மேல இருந்த சந்தேகம் இப்ப உறுதி ஆயிடுச்சு. அந்த வண்டியில ரோகிணி எங்கேயோ போயிட்டு வந்திருக்காங்க, அதை மறைக்கிறாங்க. ஏன்னா நமக்கு தெரியக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இங்க பராமர், இப்ப நீ இந்த வீட்டோட பையன் மாதிரி இல்ல, உண்மையிலேயே ஒரு பையனா தான் இருக்கணும். உங்ககிட்ட ஒரே ஒரு ரிக்வெஸ்ட், இது வரைக்கும் தப்பா நடந்த எல்லா விஷயத்தையும் உடனடியா மறந்துற. இனிமே நடக்கிறதா சரி, அதை மட்டும் நான் சொல்றத கேளு. நீ யோசிச்சுட்டு இருக்கிறது எல்லாமே தப்புதான். கூடிய சீக்கிரமே நான் சொல்றது உண்மைன்னு உனக்கு புரிய வரும். அப்புறம் இன்வெஸ்டிகேஷனை பத்தி சொல்லணும்னா, அதை இனிமே நடத்தணுமா வேண்டாமாங்கிறத பத்தி கூடிய சீக்கிரமே நான் முடிவெடுத்துட்டு சொல்றேன். இந்த வீட்டில் இருந்து என்னோட அண்ணனும் நினைச்சு உங்ககிட்ட சொல்றேன். இந்த வீட்டில் இருக்கிற ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியலன்னா அதை பெருசாக்காத. இட்ஸ் a request. நீங்க ஏன் பிரேம் என்ன புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க? உங்களை மாதிரியே நானும் ரோகிணியோட நன்மையை மட்டும் தானே விரும்புறேன். என்னாலையும் அவ கண்கள்ல கண்ணீரை பார்க்க முடியாது, அவ கஷ்டங்களை பார்க்க முடியாது பிரேம். ஆனா அதை புரிஞ்சுக்காம நீங்க என்கிட்ட சீமா, ஏன் அழறீங்க? என்னாச்சு? இல்ல, அதுல ஒண்ணும் இல்ல. பிரேம் ஏதாவது சொன்னானா? சீமா, நீங்க அழறதால எந்த பிரயோஜனமும் இல்லை. உங்க முகத்தை பார்த்தாலே தெளிவா தெரியுது பிரேம் உங்ககிட்ட கோவமா பேசியிருக்கான்னு. அதனால உள்ளுக்குள்ள நீங்க உடைஞ்சிட்டீங்க. சொல்லுங்க, பிரேம் அப்படி என்ன சொன்னான்? அது வந்து பிரேம் என்கிட்ட என்ன சொன்னாரு? அதனால இதுக்கு மேலேயே நீ இன்வெஸ்டிகேஷன் நடத்துறதா இருந்தா உன் கழுத்துல இருக்கிற தாலியை என் கையில கொடுத்துருப்போம். இல்லைன்னா இந்த விஷயத்தை இதோட நிறுத்திட்டு ரோகிணியை சாயந்தரத்துக்குள்ள வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வா. இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும்னு யோசிக்க வேண்டிய அவசியமே இல்லை சீமா. ஒருவேளை இந்த இன்வெஸ்டிகேஷனால உங்க குடும்ப வாழ்க்கைக்கே பிரச்சனை ஏற்படுதுன்னா இன்வெஸ்டிகேஷனை இதோட நிறுத்திக்கலாம். அதுதான் ரொம்ப நல்லது. அது பண்றதால என்னால ரோகிணியோட வேதனையை குறைக்க முடியாது. நான் ஒத்துக்கிறேன். அவ நம்ம கிட்ட எதையும் மறைக்கிற, அதனாலதான் அவ நம்ம வீட்டை விட்டு இப்ப வெளியே போயிருக்கான்னு. ஆனா
இப்பதான் என்னால புரிஞ்சுக்க முடியுது. அவ இப்ப தாங்க முடியாத வேதனையில இருக்கா. ஒரு பக்கம் பிரேம், இன்னொரு பக்கம் ரோகிணி. எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நான் இப்ப என்ன பண்றது? பிரேம் சாயங்காலம் வரைக்கும் தான் டைம் கொடுத்திருக்காரு. அம்மாடி சீமா, சீமா, வாழ்க்கையில நியாயத்துக்காக போராடும் போது மனுஷங்களுக்கு இந்த மாதிரி பல பிரச்சனைகள் வரதான் செய்யும். அதுல ஏதாவது ஒரு வழியில கண்டிப்பா போராடிதான் ஆகணும். அதுல வெற்றியும் கிடைக்கலாம், தோல்வியும் கிடைக்கலாம். அது இனிமே வரப்போற காலத்துல தான் தெரியும். அதனால நீ யார பத்தி யோசிக்காத, தைரியமா நியாயத்துக்காக போராடு. அந்த தாய் என்னைக்குமே உன் கூட தான் இருப்பா. கண்டிப்பா நீ போராட்டத்துல ஜெயிப்ப. அதே நேரம் இன்னொன்னு சொல்றேன், அதுக்காக பிரேம்க்கு எதிரா போய் ரோகிணி பத்தி மட்டும் யோசிச்சுட்டு இருக்காத. அதுக்காக நான் இப்படியும் சொல்ல மாட்டேன். ரோகிணிய பத்தி விசாரிக்கிறத விட்டுட்டு பிரேம் பேச்ச மட்டும் கேட்டா போறேன்னு. அம்மாடி சீமா, நான் உன்கிட்ட இன்னொன்னு சொல்லிக்கிறேன். நீ ரோகிணி கிட்ட இருந்து ஒரு அடி தள்ளியே இரு. ஆனா மனசார அவகிட்டயே இரு. முடிஞ்சா அவ போராட்டத்துல அவளுக்கு துணையா இரு. ஏன்னா எந்த போராட்டத்திலுமே யாராவது நம்ம கூட நமக்கு பக்க பலமா இருந்தாங்கன்னா நமக்கு போராடுற சக்தி 2 மடங்காயிடு சீமா. நீ ரோகிணியோட சக்தியா இருக்கணும். அவளை பலகீனமாக்கிடாத. இருக்கு ஆனா இல்ல. வாசனை இருக்கும் ஆனா இருக்காது. அதுக்குதான் கோகுல் சாண்டோல். இதோட வாசனை இருந்துகிட்டே இருக்கும். ஃபுல் டே ஃப்ரெஷ், ஃபுல் டே பளிச். கோகுல் சாண்டோல் இதுதான் best. ரோகிணி விஷயத்துல என் மனசுலயும் சந்தேகம் வந்துருச்சுமா. ரோகிணி இந்த மாதிரி விசாரணைன்ற பேரை கேட்டதும் பின்வாங்கிறது, அப்புறம் அவ இந்த வீட்டை விட்டு போறேன்னு சொன்னதும் எனக்கும் சந்தேகமாவே இருக்கு. ஏதோ ஒரு விஷயம் இருக்குமா, அதனாலதான் இவ நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறா. சித்தார்த் என்னோட பேரு. அப்புறம் சித்தார்த்தோட உடம்புக்கு ஏதாவது நடக்க கூடாது நடந்துடுச்சுன்னா அதை தெரிஞ்சுக்கிற உரிமை நமக்கு இருக்குல்ல. சரி, அப்புறம் நீ இத பத்தி யோசி. எப்படி இந்த உண்மையை எல்லார் முன்னாடி கொண்டு வர்றதுன்னு. அம்மாடி, உனக்கு சாயங்காலம் வரைக்கும் தான் நேரம் இருக்கு. என்னால முடியாதுன்னு நீ முயற்சி மட்டும் விட்டுறாதம்மா. நமக்கு இப்போ நேரம் ரொம்ப கம்மியா தான் இருக்கு. சாயங்காலத்துக்குள்ள என்னால என்ன பண்ண முடியும்? என்ன பண்ணுவோம்? எப்படி இந்த விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும்? இல்ல பெரியட்டு, இன்னைக்கு முதல் தடவையா எனக்கு என்ன தோணுதுன்னா நான் தோத்து போயிட்டேன்னு. அம்மாடி சீமா, நான் ஒண்ணு சொல்லட்டுமா? மனசு இருந்தா மார்க்கம் இருக்கும். பெரிய பாட்டி சொல்றது சரிதான். இப்பவும் நமக்கு நிறைய டைம் இருக்கு. நாம நினைச்சா இப்ப கூட ஏதாவது செய்ய முடியும். அப்புறம் இப்ப கூட நானும் கேலண்டரும் கீழே என்ன பார்த்தோம் தெரியுமா? நாங்க நடு ரோட்ல அதனால நான் என்ன சொல்ல வரேன்னா, கடைசியா ஒரு முறை ட்ரை பண்ணி பார்க்கலாமே. Pashmana